Hello friends, welcome back to our channel. இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி நீங்க ப்ரிவியூல பார்த்திருப்பீங்க. இப்போ ஸ்கிரீன்லயும் பார்த்துட்டு இருப்பீங்க. சோ இந்த மாடல்ல தான் நாம வந்து இதல தான் எடிட் பண்ண போறோம். சோ இந்த எடிட்டிங் மாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு எஃபெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்திருப்பீங்க. அந்த இமேஜ் வந்து லைட்டா ஒரு மூவிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். சோ அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அலைட் மோஷன்ல நம்ம எடிட் பண்ணலாம். ஆனா அது வந்து கொஞ்சம் கஷ்டமா நம்ம அனிமேஷன் கீழ கஷ்டப்பட்டு ஆட் பண்ணி எடிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக்லயே நம்ம இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிரலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ அப் டு எண்ட் முடியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ நாம எடிட் பண்ண போகிற அந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தாங்க இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கிற அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ நாம் வந்து இந்த மாடலுக்கு வந்து ஃபோட்டோஸ் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம என்னோட கேலரியில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான இமேஜஸ்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடிட் பண்ணுற அந்த இமேஜஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ கீ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் ஏரியா வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ண இமேஜஸ் எல்லாமே நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு இமேஜோட டியூரேஷன் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி அந்த இமேஜோட டியூரேஷன் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த மாடலில் மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் வந்து எந்தெந்த ஸ்க்ரீன் சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரிஜினலாக உங்களுக்கு வேணால் ஒரிஜினல் ஃபைல் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ஃபேஸ் வந்து ஃபோக்கஸ் ஆன மாதிரி இல்லை. ஸோ நான் வந்து வேறு ஒரு சைஸ் செட் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்து வெளியில் வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜுக்கு நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரி நீங்கள் சைஸ் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிங்களோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுற எல்லா இமேஜுக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம கிராப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில இமேஜ் வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வந்து ஃபேஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகாத மாதிரி கொஞ்சம் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அந்த மாதிரி இருக்கும் சில இமேஜஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கிராப் பண்ணி கரெக்டாக நீங்கள் சென்டரில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண இமேஜஸ்லாம் அப்படி ஸ்க்ரால் பண்ணி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு blank ஃபைல் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை அப்படியே நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா அது வந்து டெலிட் ஆயிரும். இல்லைனா நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைலை நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எல்லாமே நம்ம சின்ன அந்த இதில் எல்லாமே நம்ம செட் பண்ணி எடிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரிவியூவில் பார்த்த மாடலில் எப்படி எடிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜூம்னு ஒரு ஆப்ஷன். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 எஃபெக்ட் தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் பார்த்துறதுனால அவ்வளோவா தெரியாது நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை மூவ் லெஃப்ட் மூவ் ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி இந்த மாடலில் வந்து அலைட் மோஷனில் வந்து நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து கீ ஃப்ரேம்லாம் நம்ம செட் பண்ணி எடிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே நம்ம அந்த மாதிரி ஒரு எடிட் வந்து இதில் கொண்டு வந்துடலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த எஃபெக்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மூவ் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மூவ் அவுட் மூவ் இன் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அகைன் நீங்கள் அந்த ரெண்டாவது இருக்கிற அந்த இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் லெஃப்ட் மூவ் ரைட் அப்படின்னு ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு எஃபெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் தெரியும். ஸோ ஃபஸ்ட் இமேஜுக்கும் அதே எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கீழே அந்த ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து அந்த அனிமேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்த்தவங்க எல்லா இமேஜுக்கும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண எல்லா இமேஜுக்கும் அந்த இமேஜ் மூவ் ஆகிற அந்த அனிமேஷன் வந்து நம்ம இதில் செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாடலில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நான் வந்து அலைட் மோஷனில் வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை பார்க்கணும்னா நீங்கள் அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீ ஃப்ரேம்லாம் செட் பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்காவது அலைட் மோஷனில் எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி நம்ம இதில் வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் அந்த ஃபஸ்ட் இருக்கிற அந்த இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 எஃபெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் இருக்கும்.
ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த 2 எஃபெக்ட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஒயிட் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி அது வேகமாக அந்த பிளிங்காக நம்ம ஒரு ஃப்ளாஷ் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக இருக்கும். ஸோ ஒயிட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஃப்ளாஷ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான மாடலை நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூரேஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ரெடியூஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதான மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஸ்லோவாக ஃப்ளாஷ் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான டைமிங்கில் நீங்கள் வந்து அதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப லைட்டாக ஒரு ஃப்ளாஷ் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண போகிற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் இந்த ஃப்ளாஷ் எஃபெக்ட்டோட வேல்யூ வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஒரு வேல்யூ வந்து நான் செட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை டு ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து நான் போகிற மாதிரி நான் இந்த ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் கொடுக்குறதுனால எல்லா இமேஜுக்கும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அப்ளை ஆகிரும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஃபஸ்ட் இமேஜ்லேருந்து லாஸ்ட் இமேஜ் வரைக்கும் எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இமேஜுக்குமே அந்த ஃப்ளாஷ் எஃபெக்ட் வந்து அந்த ஒயிட் கலர் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இதோட கலர் வந்து நீங்கள் வந்து அந்த பிளாக் கலராக நீங்கள் அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிளாக் கலரும் கொடுத்துவோங்க. இல்லைனா நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் இமேஜுக்கு வந்து ஃப்ளாஷ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படினாலும் நீங்கள் பர்டிகுலராக அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வேல்யூ வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஓன் கிரியேட்டிவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ ஈஸியாக பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒரு இமேஜாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு செட் ஆகிற மாதிரி அந்த இப்போ இந்த இமேஜில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி அந்த எஃபெக்ட்ஸ் அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதோட வேல்யூ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த நீங்கள் ஆட் பண்ண போகிற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு செட் ஆகிற மாதிரி தான் நீங்கள் இதை வைக்கணும். ஸோ அந்த மாடலை நீங்கள் வந்து இதில் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லா எஃபர்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஒரு வாட்டி நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ண எல்லா எஃபர்ட்டும் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக இதில் ஆட் ஆகிருக்கா, ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் செட் ஆகிற மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆகிருக்காங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. மேலே டாப் ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு ப்ளூ கலரில் டெக்ஸ்ட் இருந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சேவ் பண்ணுறதுக்கான அந்த வேல்யூ வந்து இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அந்த வீடியோட குவாலிட்டி அந்த இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் எடிட் பண்ணுற அந்த ஃபைல் வந்து ஒரிஜினல் ஃபைலாக வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் செட் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கீழே வந்து நீங்கள் ஃபுல்லாக எல்லா ஆப்ஷன் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நார்மலாக அந்த ஒரிஜினல் இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அதே நம்மளுக்கு ஓரளவு குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸ்போர்ட் ஒரிஜினல் அப்படிங்கிறத நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே நம்மளுக்கு ஃபுல் குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி இங்கே ப்ரிவியூவில் பார்த்த மாடலில் நம்ம வந்து இப்போ எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் அந்த வீடியோ வந்து சேவ் ஆன வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும். ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம இந்த மாடலாக நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான் இது. நீங்கள் ஆல்ரெடி நம்ம இந்த மாடல் வந்து அலைட் மோஷன் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்லாம் நம்ம செட் பண்ணி கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 எஃபர்ட் தான் ஆட் பண்ணிட்டு அப்ளை டு ஆல் கொடுத்தா ஸோ இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து இதை எடிட் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு வந்து ஷேர் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ வேறு எதுவும் நீங்கள் கமெண்ட் எதுவும் டவுட் எதுவும் கேட்கணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.